ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை 1 மினிட் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட ஒரு 3 தக்காளியை நான் மேஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 6 பல் பூண்டு நான் தோலோடு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரசம் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் குறைவான தீயில் வச்சுட்டு இதை வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட நான் ஒரு கப் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 கப் சேர்த்துருக்கேன். இது கூட நறுக்கின கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான ஒரு தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.